டேஸ்டியான பருப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டியில் தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, சீரகம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், 3 பல் பூண்டு, கட் பண்ண 2 மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஊற வச்ச பருப்பு எடுத்து இதில் கொட்டி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் வாட்டர் ஆட் பண்ணி பருப்பை அவிய வைங்க. அடுப்பு மீடியம்லேயே இருக்கட்டுக்கும். பருப்பு அவிஞ்சிட்டுது. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு உப்பு போட்டு பருப்பை நல்லா கிளறி மசிச்சு விடுங்க. பருப்பு எந்த அளவுக்கு மசியுதோ அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் கறி. அப்புறமா இந்த தண்ணி காணுமெண்டா உங்களுக்கு இந்த அளவு திக்கறி குணம் கறியண்டா ஓகே. அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் தண்ணி கறியாக வேணுமென்னு சொன்னால் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். இப்போது ஏலக்காய்த்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், கோகோனட் மில்க்கும் போடலாம், கோகோனட் மில்க் பவுடரும் போடலாம். நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். நான் கோகோனட் மில்க் பவுடர் போடுறேன். 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் கழித்து எடுத்தீங்கன்னா டேஸ்டியான பருப்பு கறி ரெடி. டேஸ்டியான பருப்பு கறி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.